மாச்சாங்கில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையில் மீட்கப்பட்ட 15 மற்றும் 16 வயதுடைய 2 பெண்கள் காணாமல் போனதில் தொடர்புடையதாக கூறப்படும் 10 முதல் 20 வயதுக்கு உட்பட்ட 5 இளைஞர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. 5 சந்தேக நபர்களும் நேற்று முன்தினம் மதியம் கைது செய்யப்பட்டதாக மாச்சாங் மாவட்ட காவல்துறை தலைவர் அசூஹார் முகமது நூர் தெரிவித்தார். விசாரணைக்கு வசதியாக முக்கிய சந்தேக நபர்கள் இருவர் 5 நாட்களுக்கும், மீதமுள்ள மூவர் 2 நாட்களுக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த வியாழக்கிழமை காணாமல் போன 2 சிறுமிகளையும் காவல்துறை மீட்டனர். காயமடைந்த இருவரும் மருத்துவ பரிசோதனைக்காக கொலக்ராயில் உள்ள சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தபாருவுக்கு முதன் முறையாக தனியாக பயணம் செய்த அந்த இருவரும் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதையும் பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்திற்காக வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் நேற்று மலேசியா வந்தடைந்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணம் பிப்ரவரி 2026 பதவியேற்ற பிறகு தாரிக் மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்பூர்வ இருதரப்பு வெளிநாட்டு பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. தாரிக் தனது மனைவி டாக்டர் ஜுபைடா ரஹ்மான், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் கலீலுர் ரஹ்மான் மற்றும் ஒரு தூதுக்குழுவினருடன் நேற்று இரவு 8:33 மணிக்கு ஒரு வர்த்தக விமானத்தில் கோலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் ஒன்றுக்கு வந்தடைந்தார். பூங்காரயா வளாகத்தில் முதல் பட்டாலியன் ராயல் ரேஞ்சர் ரெஜிமெண்டின் சார்பில் அவருக்கு மரியாதை அணிவகுப்பு வழங்கப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய 4 நாள் அதிரடி நடவடிக்கையில் சொஸ்மா சட்டத்தின் கீழ் 5 பேர் உட்பட தேடப்பட்டு வந்த 39 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் குடிநுழைவுத்துறை இணைந்து நடத்திய இந்த கூட்டு சோதனையில் மற்ற 34 பேர் வன்முறை மற்றும் சொத்து தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை தலைவர் எம் குமார் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கையில் 20 முதல் 83 வயதுக்கு உட்பட்ட மொத்தம் 280 ஆண்களும் 69 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தேடப்பட்டு வந்த நபர்களை கண்டுபிடித்தது மட்டுமின்றி இந்த அதிரடி நடவடிக்கை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களை அடையாளம் கண்டு கைது செய்ததுடன் அவர்களின் வருமான ஆதாரங்களையும் தகர்த்ததாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். சந்தேக நபர்கள் மீது தண்டனை சட்டம், குடிநுழைவு சட்டம், அபாயகரமான போதைப்பொருள் சட்டம் மற்றும் சங்கங்கள் சட்டம் உள்ளிட்டவற்றின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இச்சோதனைகளில் 2 சட்டவிரோத கேளிக்கை மையங்களும், செல்லுபடியாகும் அனுமதி சீட்டுகள் இல்லாமல் வெளிநாட்டினரை பணியமர்த்திய 13 வளாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக எம் குமார் தெரிவித்தார். இந்த மையங்களுக்கு உள்ளூர் அதிகாரிகளால் அபராத அறிவிப்புகள் வழங்கப்பட்டன. பேரா ஈப்போவில் உள்ள பெச்சாம் பகுதியை கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கிய புயலை தொடர்ந்து கிட்டத்தட்ட 500 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று காலை 8 மணி நிலவரப்படி புயல் தொடர்பாக 492 புகார்கள் வந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போது வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம் என்பதற்கு எந்த காலக்கெடுவும் இல்லை என்றும் ஈப்போ காவல்துறை தலைவர் நஜீப் ஹம்சா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளில் திருட்டு அல்லது அத்துமீறி நுழைவதை தடுப்பதற்காக பேரிடர் பகுதிக்குள் 5 மண்டலங்களை காவல்துறை மூடி உள்ளதாகவும் உள்ளேயும் வெளியேயும் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி உள்ளதாகவும் பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. இரவு நேரங்கள் உட்பட குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக உள்ளே செல்லவும் வெளியே வரவும் அதிகாரிகள் அனுமதித்து வருவதாக அவர் கூறினார். அஞ்சோங், பெச்சாம் உட்பட பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் இன்னும் மின்சாரம் இல்லாததால் இரவு நேரங்களில் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவோம் என்று அவர் கூறினார். சேதங்களின் அளவு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தனது தாயாரிடமிருந்து 18,000 ரிங்கிட் பணத்தை பெறுவதற்காக தானே கடத்தப்பட்டதாக நாடகம் ஆடியதாக நம்பப்படும் ஒரு பெண் விசாரணைக்கு உதவுவதற்காக 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த பெண் மற்றும் அவருடன் உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் நபருக்கான நீதிமன்ற காவல் உத்தரவை நேற்று ஜொஹூர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பெற்றதாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் எம் குமார் கூறினார்.
நேற்று பிற்பகல் சுமார் 3:30 மணியளவில் ஜொஹூர் பாருவின் தமான் பர்னியாகான் சத்யாவில் உள்ள ஒரு வீட்டில் ஆபரேஷன் ஸ்கார்பியான் எனும் சோதனையின் போது 20 வயதுகளில் உள்ள அந்த பெண் பத்திரமாக மீட்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சராவாக்கில் உள்ள படாவான் காவல் தலைமையகத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் தனது மகள் கடத்தப்பட்டதாக அப்பெண்ணின் 43 வயது தாயார் வெள்ளிக்கிழமை அளித்த புகாரை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குமார் கூறினார். இச்சோதனையின் போது போதைப்பொருள் தொடர்பான 3 குற்றவியல் வழக்குகளில் குற்ற பின்னணி கொண்ட 27 வயது இளைஞர் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர். கடத்தல் குறித்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண்ணின் வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் இருந்ததை முதற்கட்ட விசாரணைகள் வெளிப்படுத்தியதாகவும் விசாரணைக்கு உதவுவதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் குமார் கூறினார். பெர்சாத்து பெரிகாத்தா நேஷனலின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று பெர்சாத்து தலைவர் மொஹிதீன் யாசின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஜொஹூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் நடக்கவிருக்கும் தேர்தல்களில் பெர்சாத்து பெரிகாத்தா நேஷனல் பதாகையின் கீழ் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நாங்கள் பெரிகாத்தா நேஷனலின் அங்கமாக இருக்கிறோமா என்ற கேள்வி எழுப்புபவர்கள் உள்ளனர். நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், நாங்கள் என்றென்றும் பெரிகாத்தா நேஷனலில் தான் இருப்போம் என்று ஜொஹூரில் நேற்று இரவு கட்சியின் தேர்தல் எந்திரத்தை அறிமுகப்படுத்திய போது அவர் கூறினார். கூட்டணியின் நற்பெயரை காரணம் காட்டி கட்சி பெரிகாத்தா நேஷனலில் நிலைத்திருக்கும் என்று அவர் கடந்த வாரம் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிகாத்தா நேஷனலின் மிகவும் மேலாதிக்க கட்சியான பாஸ் ஜூன் 8ஆம் தேதி பெர்சாத்து உடனான அதன் அரசியல் ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு முஹைதீனின் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. 2 மாநில தேர்தல்களில் பாஸ் கட்சிக்கு எதிராக செயல்பட போவதாகவும் முஹைதீன் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.